குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 9th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் 7th யூனிட். ஆல்ரெடி 6 யூனிட் முடிச்சிருக்கோம். இப்போ 7வது யூனிட் வெப்பம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். ஹீட், சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்பில் படிச்சுட்டு தெரியும். ஹீட்டில் நான் 1 2 3 4 ஒரு 4-5 வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 5 வீடியோக்குள்ளே இது கவர் ஆகும். இந்த ஏரியா கவர் ஆகி தான் இருக்கும். ஸோ அது படித்தவங்களுக்கு கண்டிப்பாக அது இன்க்ளூடு தான். பட் இப்போ நான் நடத்துகிறது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹீட்டை மட்டும் தான் நடத்த போகிறேன், சரிங்களா? ஓகே, இந்த வெப்பம்ன்ற டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி வெப்பம்னா என்னது, வெப்பநிலைன்னா என்னன்னு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுருக்கணும். பல மாணவர்கள் இந்த ரெண்டுமே ஒன்று நினைக்கிறீங்க, ரெண்டு வேறு வேறு. வெப்பம் அப்படின்றது ஒரு வகை ஆற்றல். ஹீட் இஸ் தி ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி. பட் வெப்பநிலை அப்படின்றது மெஷர்மெண்ட், அது ஒரு அளவீடு. 100 டிகிரி செல்சியஸ், 200 டிகிரி செல்சியஸ், அந்த மாதிரி ஒரு அளவீடு. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏன்னா இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அலகுகள் கேட்பாங்க. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னென்னு கேட்பாங்க. ஏன்னா வெப்பம்ன்றது ஒரு ஆற்றல். அப்போ ஆற்றல் அலகு என்ன வரும்? ஜூல் வரும். பட் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகுனா அது வேறு, கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன வரும்? கெல்வின். ஸோ ஒரே மாதிரி தான் வார்த்தை இருக்கும். தமிழ் வார்த்தையில் ஒரே மாதிரி இருக்கும், பட் மாட்டிக்கும். ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஹீட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஓகேங்களா? ரைட், வாங்க இன்றைக்கான அந்த பாடத்துக்குள்ளே கடந்து போவோம். ஸோ அறிமுகத்துகளை நீங்களே ரீட் பண்ணிக்கிங்க. அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிங்க போதும். இன்ட்ரடக்ஷனை ரீட் பண்ணால் போதும். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 7.1 இருக்குது பாருங்கள், வெப்பத்தின் விளைவுகள். ஒரு பொருள் மேலே வெப்பம் உண்டாச்சுன்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இதில் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட். ஃபர்ஸ்ட் ஒன், விரிவடைதல், எக்ஸ்பான்சன். சார் அப்படின்னு என்ன சார்? இப்போ ஒரு பொருள் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, அதில் இருக்க மாலிகுல்ஸ் ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகிட்டு என்ன பண்ணும்னா, அந்த மாலிகுல் இருக்க ஹீட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த மாலிகுலுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாலிகுல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க மாலிகுலுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாலிகுல்ஸ்குள்ளே அந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் விரிவடைதல், சரிங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கு சைடு கட்டிங் மட்டும் தான் அதில் இம்பார்ட்டன்ட். பட் உள்ள இருக்க விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டால் போதும், சரிங்களா? இப்போ என்னென்னா, மூலக்கூறுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த மூலக்கூறுகளுக்கு அதிர்வடைந்து தன்னுடைய அந்த வெப்ப ஆற்றலை அப்படியே ஷேர் பண்ணிகிட்டே போகும். இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விரிவடைதல் அல்லது எக்ஸ்பான்சன். ரைட், ஓகே. இப்போ நம்முடைய வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா ரயில் தண்டவாளங்கள், அதாவது நமக்கு தெரியும் ரயில் தண்டவாளங்களை பார்த்துருப்பீங்க. அந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் எதுக்கு தெரியுமா? ஏன்னா வெயில் காலங்களில் இரும்பு ஒரு நல்ல ஒரு திடப்பொருள், நல்ல ஒரு வெப்பத்தை கடத்தக்கூடிய பொருள். அப்போ என்ன பண்ணும்? அதிகமான வெப்பத்தை உள்வாங்கிறப்ப மூலக்கூறுகள் விரிவடையும். மூலக்கூறுகள் விரிவடைஞ்சுன்னா அந்த இடத்துல கேப் இருந்தால் அந்த கேப் ஃபில் ஆகிக்கும். கேப் இல்லாட்டி அதனுடைய ஸ்ட்ரக்சர்லேயே மாற்றத்தை உண்டாக்கிடும். அந்த தண்டவாளத்துடைய அமைப்பே ரைட்டாக மாற்றம் உண்டாயிரும். மாற்றம் உண்டானால் ரயில்கள் தடம் பொருள சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த கேப் வருது, சரிங்களா? அடுத்த முறை தண்டவாளத்தை கிராஸ் பண்ண அந்த கேப் இருக்குது, நல்லா செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ட்ரெயின் வராதப்போ. ரைட், ஓகே. அப்போ விரிவடைதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, when heat is added to a substance, the molecules gain energy and vibrate and force other molecules apart. தொடர்ச்சி இதே மாதிரி கண்டினியூ ஆகிறது தான் இதுக்கு பேர் தான் விரிவடைதல். இந்த விரிவடைதலில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரவ பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக விரிவடையும், வாயு பொருட்கள் அதை காட்டு அதிகமாக விரிவடையும், சரிங்களா? அதாவது திடப்பொருட்களை காட்டிலும் திரவ பொருட்கள் அதிகமாக விரிவடையும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திடம் திரவம் ரெண்டு கம்பேர் பண்ணிங்கன்னா திடப்பொருளை காட்டிலும் திரவ பொருள் அதிகமாக விரிவடையும். அப்புறம் திரவத்தை வாயு கம்பேர் பண்ணிங்கன்னா வாயு பொருள்கள் பார்த்திங்கன்னா திடப்பொருளை காட்டிலும் திரவ பொருளை காட்டிலும் அதிகமாக விரிவடையும். அப்போ எதுக்கு அதிகமாக விரிவடைய பண்பு அதிகம் பார்த்திங்கன்னா வாயுக்கு தான். அதுக்கு அடுத்து திரவம், அதுக்கப்புறம் திடம். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேட்டை தெரிஞ்சு வச்சுங்க. So expansions is greater for liquids than solids and it is maximum in gases. ஓகே, இது விரிவடைதல் ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. வெப்பம் என்னென்ன விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்றதில் ஒரு இது பார்த்துட்டோம். ரெண்டாவது நிலை மாற்றத்தை உண்டாக்கும். நிலை மாற்றம்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், அதாவது சேஞ்ச் இன் ஸ்டேட். இப்போ நமக்கே தெரியும், தண்ணி ஹீட் பண்ண என்னாகும்? ஆவியாகும். ஆவியை குளிர்ச்சி என்னாகும்? திரும்பவும் தண்ணி ஆகும். ரொம்ப குளிர்ச்சி என்னாகும்? ஐஸாக மாறிடும். ஸோ இது எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலை மாற்றம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியாக இருக்கிறது திடப்பொருள், ஹீட் பண்ண என்னவா மாறும்? திரவம் மாறும். அப்போ அந்த திடப்பொருள் வந்து திரவ நிலைக்கு மாறுது. திரும்ப அந்த திரவத்தை ஹீட் பண்ண என்ன ஆவியாக மாறும்.
அப்போ வாயுவாக மாறுது. இப்போ திரவம் எதுக்கு மாறுது? வாயு நிலைக்கு மாறுது. அப்போ தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறது. அப்படி தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் நிலை மாற்றம். சரிங்களா? when a heat is energy இப்போ ஏதோ ஒரு ஐஸை ஹீட் பண்ணால் தண்ணியாக மாறும், தண்ணியை ஹீட் பண்ணால் ஆவியாக மாறும். திரும்ப ரிவர்ஸாகவும் பண்ண முடியும். ஆவியை குளிர்ச்சா தண்ணியாகும், தண்ணியை இன்னும் ரொம்ப குளிர்ச்சின்னா ஐஸாக மாறிடும். ஃப்ரிட்ஜில் பண்ணுற பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நிலை மாற்றம். ஸோ ஜஸ்ட் எதனா தெரிஞ்சிட்டாலே போதும். when a heat energy is added to a substance, the kinetic energy of its particles increases the சொல்லிட்டேன். when you heat is ice cubes, they become water and water on further heating changes into vapor. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், வெப்பநிலை மாற்றம் உண்டாக்கும். இது நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சதான். ஒரு பொருளை ஹீட் பண்ண என்ன ஆகுங்க, அந்த பொருளுடைய ஹீட் வந்து ரைஸ் ஆகும். நம்ம கூல் பண்ண என்ன ஆகும், அந்த பொருளுடைய ஹீட் வந்து குறையும். அப்போ வெப்பநிலை மாற்றம் உண்டாகுதா இல்லையா? உண்டாகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தையும் உண்டாக்கும் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ ஜஸ்ட் இது ரீட் தான், நீங்கள் ரீட் பண்ண பார்த்துங்க என்னென்ன மாற்றத்தை உண்டாகுதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து வேதியியல் மாற்றம், கெமிக்கல் சேஞ்சஸ். ஒரு பொருள் வேதியியல் மாற்றத்துக்கு உட்படுதுனாலே அந்த இடத்துல என்னென்னா ஹீட்டை ஒன்று கொடுத்துருக்கணும் அல்லது ஹீட்டை எடுத்துருக்கணும். இந்த ரெண்டு பேரும் நடந்தால் அந்த இடத்துல என்ன உண்டாயிருக்குன்னு அர்த்தம்? வேதியியல் மாற்றம் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உணவு சமைக்கிறோம். உணவு சமைக்கிறப்ப என்ன கொடுக்குறோம்? ஹீட்டை கொடுக்குறோம். ஹீட்டாக என்ன ஆகுது? அந்த தண்ணி ஹீட் ஆகுது, அதில் அரிசியை போடுறோம். அந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு நமக்கு சோறாக கிடைக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வேதியியல் மாற்றத்திற்கு உதாரணம். அப்போ என்னென்னா நம்ம கொடுக்குற ஹீட்டு தான் அந்த இடத்துல வேதியியல் மாற்றத்தை உண்டாக்குது. கேட்பாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. உணவு சமைத்தல் என்பது எவ்வகை மாற்றம்? உணவு சமைத்தல் என்பது எவ்வகை மாற்றம் கேட்டாங்கன்னா அதாவது உணவை சமைத்தல் என்பது வேதியியல் மாற்றம். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். These are all these chemical changes taking place due to heat. சரிங்களா? இந்த கெமிக்கல் சேஞ்ச் எது குக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் சேஞ்சுக்கான எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? அப்போ இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வருவோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட், வெப்பம் என்னென்ன மாற்றத்தை உண்டாக்குதுன்னா, ஒன்று எக்ஸ்பேன்ஷன் விரிவடைதலை உண்டாக்குது, இன்னொன்று சேஞ்ச் இன் ஸ்டேட் நிலை மாற்றத்தை உண்டாக்குது, இன்னொன்று சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வெப்பநிலையில் மாற்றத்தை உண்டாக்குது, இன்னொன்று கெமிக்கல் சேஞ்ச் வேதியியல் மாற்றத்தை உண்டாக்குது. மொத்தம் எத்தனை மாற்றத்தை உண்டாக்குது? 4 வகையான மாற்றங்களை உண்டாக்குது. சார் இது என்ன இதில் என்ன சார் கேள்வி வரும் பார்த்தீங்கன்னா, அதாவது வெப்பநிலையானது கீழ்கண்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இருக்க 3 இதையும் கொடுத்துட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பாங்க, தவறுதலாக ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் உள்ள சொன்ன லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட், அதாவது வெப்பத்தை கடத்தும் வழிகள், எந்தெந்த மாதிரிலாம் வெப்பம் வந்து கடத்தப்படுது, எப்படிலாம் வெப்பத்தை ஷேர் பண்ணிக்குது வெப்பம் பரவும் முறை. இதுதான் மிக 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 முக்கியமான முறை வெப்பம் பரவுதல். ஸோ இதில் இருந்தால் கேள்வியில் காலங்காலமாக கேட்டுட்ருக்காங்க. அடுத்த டாபிக் வாங்க பார்ப்போம். இந்த வெப்பம் பரவும் முறையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 முறை இருக்குது. ஒன்று வெப்ப கடத்தல், இன்னொன்று வெப்ப சலனம், இன்னொன்று வெப்ப கதிர்வீச்சு. Heat transfer takes place in 3 ways. First one conduction, second one convection, third one radiation. ஸோ இந்த ஒவ்வொன்றும் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுதான் இந்த வீடியோட மீதியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. வெப்ப கடத்தல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு கம்பி எடுத்துக்கிறோம், ஒரு ராடை எடுத்துக்கிட்டு அடுப்பில் வைக்கிறோம். என்ன ஆகும்? ஹீட் ஆகும். ஹீட் ஆனால் எந்த எட்ஜ் வேகமாக ஹீட் ஆகும்? எது நம்ம அடுப்புக்குள்ளே வச்சுருக்கோமோ அந்த முனை வேகமாக ஹீட் ஆகும். இன்னொரு பக்கம் கையை பிடிச்சிருக்கீங்க, உடனே கையை சுட்டுருமானா சுடாது, கொஞ்சம் நேரம் ஆகணும். கொஞ்சம் நேரம் ஆனால் என்ன ஆகும்? கைக்கு ஹீட்டு வரும். இப்போ உங்கள் கைக்கு ஹீட் எப்படி வந்துச்சு? ஏன்னா அடுப்பு அங்கே இருக்குது, தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி தள்ளி இருக்குது. அங்கேருந்து ஹீட் உங்கள் கைக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது? நமக்கே ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம். ஒரு படிக்காதவர் மாதிரியே பேசி பார்ப்போம். அப்போ தான் சயின்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஏன்னா அனுபவத்திலேருந்து வந்தது தான் அறிவியல். ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு அந்த வெப்ப ஆற்றல் கடத்தி வந்திருக்கு, அப்படியே உள்ளுக்கூட வந்திருக்கு. எதுப்போ அந்த வெப்பத்தை அங்கிட்டு கொண்டு வந்திருக்கு? ஏதாச்சும் ஒன்று ட்ராவல் பண்ணி அங்கிட்ட இங்கே வந்திருக்கா? இல்லை. அதாவது அந்த ராடில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலக்கூறும்
மூவ் ஆகியிருக்கா, இயக்கம் ஆகியிருக்கா? இல்லை. எந்த ஒரு மூலக்கூறுகள் இயக்கத்திற்கு உட்படலை. ஆனாலும் வெப்பாற்றல் அங்கிட்டு இங்கிட்டு வந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு பேர் தாங்க வெப்ப கடத்தல். என்ன சார் சொல்கிறீங்க? உண்மைதான். இதுக்கு பேர் தான் வெப்ப கடத்தல், கண்டக்ஷன். அதாவது மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பம் பரவும் முறை. அதிகமான வெப்பம் இருக்கிற இடத்துல இருந்து கம்மியாக வெப்பம் இருக்கிற இடத்துக்கு பரவும். எங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த முனையில் அதிகமாக இருக்கும், ஒரு முனையில். இன்னொரு முனையில் கம்மியாக இருக்கும். அப்போ அதிகமாக வெப்பம் இருக்கிற இடத்துல இருந்து குறைவாக வெப்பம் இருக்கிற இடத்துக்கு அந்த வெப்பம் கடத்தப்படும். எப்படி கடத்தப்படும்? மூலக்கூறுகளுடைய இயக்கம் இன்றி. ஸோ இதுதான் டெஃபினேஷன். சரிங்களா? ஸோ எப்படி கேட்பாங்கன்னா, இந்த அண்டர்லைன் பண்ணுற பாருங்கள், அதை நோட் பண்ணி பார்த்துங்க. அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளில் இருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் இயக்கம் இன்றி, இதுதாங்க கீ பாயிண்ட். மூலக்கூறு இயக்கமின்றி வெப்பம் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் எனப்படும். புரியுதுங்களா? இதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு எ லோயர் டெம்பரேச்சர் without the actual movement of molecules is called conduction. Okay. இந்த கண்டக்ஷன் நம்முடைய டே டு லைஃப்பில் எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு சமைக்கிறோம். அந்த பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரம். சரிங்களா? அலுமினிய பாத்திரம் என்ன பண்ணோம்னா ஹீட்டை எடுத்துக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வைக்கிறோம்னா அந்த அடிப்பகுதியில் அதிகமாக ஹீட் ஆகும், மேல் பகுதி ஹீட் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும்? அந்த வெப்பத்தை கடத்தும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அலுமினியம் மூலக்கூறுகள் மூவ் ஆகுமான்னு ஆகாது. இப்போ மூவ் ஆகாமலேயே கீழே இருக்க வெப்பம் மேல் நோக்கி கடத்தப்படும். சரிங்களா? அப்போ இந்த உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். அதனால்தான் அலுமினிய பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்துகிறோம். ரைட், ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பாதரசம் சிறந்த வெப்ப கடத்தி. அதனால் அதை வெப்பநிலை மானியில் பயன்படுத்துகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா சிறந்த முறையில் வெப்பத்தை கடத்தும். இது மெர்க்குரி. அதனால் அதை எங்கே பயன்படுத்துகிறோம்னா தெர்மாமீட்டர்லாம் அதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? Mercury is used in thermometers because it is a good conductor of heat. மேலுக்கு பார்த்தீங்கன்னா உலோகங்கள் மிகச்சிறந்த வெப்ப கடத்திகள். மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். மெட்டல்ஸ் எல்லாமே குட் கண்டக்டர்ஸ், சிறந்த வெப்ப கடத்திகள் தான். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம குளிர்காலத்தில் கம்பளி ஆடை அணிவோம். அது என்ன பண்ணோம்னா வெப்பத்தை கடத்தாது. எங்கேருந்து கடத்தாது? உடம்புலேருந்து வெளியே கடத்தாது. வெளியில் இருக்க குளிர்ச்சியை உள்ளே கடத்தாது. அதனால தான் நம்ம ஹீட்டாக ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுக்கும் இந்த வெப்ப கடத்தலும் தொடர்பு இருக்குது. சரிங்களாப்பா? ஸோ மொத்தம் 3 சொல்லியிருக்கேன். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி வியர் woolen clothes இஸ் winter to keep ourselves warm. Air which is bad conductor does not allow our body heat to escape. சரிங்களா? ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், புரிஞ்சிடும். ஸோ அடுத்த டாபிக் வெப்பச்சலனம், கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். பிகாஸ் நம்முடைய மழைப்பொழிவு எல்லாமே இந்த வெப்பச்சலனத்தோடு சம்மந்தப்பட்டது தான். அடிக்கடி நம்முடைய வானிலை வாசிக்கிறப்ப பார்த்துருப்போம். அதாவது லட்சத்தீவுகள், ராயலசீமா பகுதிகளில் வெப்பச்சலனம் காரணமாக 3 சென்டிமீட்டர் மழை பதிவானது அப்போ நியூஸ் வாசிக்கிறத பார்த்துருப்போம். அந்த வெப்பச்சலனம் பற்றி தான் படிக்க போகிறோம். வெப்பச்சலனம் என்னது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வெப்ப கடத்தலை இன்னொரு முறை ரிமைண்ட் பண்ணுறேன். அந்த டெஃபினேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதிகமாக வெப்பம் இருக்கிற இடத்துல இருந்து குறைவாக வெப்பம் இருக்கிற இடத்துக்கு மூலக்கூறுகளில் இயக்கம் இன்றி வெப்பம் பரவும் முறை. அப்படி இதுக்கு ஆப்போசிட் தான் இது. ஸோ டெஃபினேஷன் நீங்களே சொல்லிடலாம். எப்படி? அதிகமாக வெப்பம் இருக்கிற ஏரியாவிலேருந்து குறைவாக வெப்பம் இருக்கிற ஏரியாவுக்கு மூலக்கூறுகளுடைய இயக்கத்தோடு வெப்பம் பரவுச்சுன்னா அதுக்கு பேர் வெப்பச்சலனம். தட்ஸ் ஆல் சார். இன்னும் புரியலை சார். அதாவது வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கோடை காலங்களில் தான் அந்த வெப்பச்சலன மழை பொழியும். சரிங்களா? கோடை மழை அப்படின்ட்டுவீங்க. என்ன ஆகும்னா அதிகமாக ஒரு இடத்துல வெப்பம் பதிவாகிறப்ப அதில் அந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த காற்று வெப்பம் அடைஞ்சிடும். வெப்பம் அடைஞ்சால் என்ன ஆயிரும்? அடர்த்தி கம்மியாகும். அடர்த்தி கம்மி என்ன ஆகும்? கொஞ்சம் மேல் நோக்கி போயிடும். அப்போ என்னன்னா அந்த பொருளுடைய வெப்பம் அதிகரிச்சிருக்கா கம்மியாக இருக்கா? மூலக்கூறுகள் அந்த தரையை ஒட்டி இருக்க மூலக்கூறுகள் நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் மேலே போயிடும். அப்போ அந்த இடத்துல என்ன உண்டாயிருக்கு? ஒரு வெற்றிடம் உண்டாயிருக்கு. அந்த வெற்றிடத்துக்கு என்ன பண்ணும்? அந்த இடத்துல வெப்பம் அங்கேருந்து மூலக்கூறு மேலே போயிடுச்சு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா திரும்பவும் வேறு மூலக்கூறுகள் அந்த இடத்துக்கு வரும். வந்து அது ஹீட்டாகி அது மேலே போகும். அடுத்த மூலக்கூறு வரும். இப்படி ஹீட்டாகி மேலே வர்றதுனால ஒரு சுழற்சி அந்த இடத்துல உண்டாகும்.
இதனால் பார்த்திங்கன்னா மேகங்கள் அந்த இடத்துல குளுமிடும். குளுமிட்டு பார்த்திங்கன்னா அதாவது மழைப்பொழிவு ஏற்படும். சரிங்களா? இப்போ வெப்பச்சலன மழை எதுக்கு பொழியுதுன்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக ஹீட் ஆனாலே அந்த இடத்துல என்ன உண்டாயிரும்? வெப்பச்சலனம் உண்டாயிரும். இது எதில் பார்க்கலாம்னா, இன்னும் கிளியராக உங்களுக்கு நான் விளக்கணும்னா, ஸோ இதை கூட நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. மற்றது நம்ம இன்னொரு சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி, அதாவது சீக்கிரமாக அதாவது ஹீட் பண்ணுறப்ப உடஞ்சி போகாத ஒரு கண்ணாடி வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதில் பபுள்ஸை பார்த்துட்டே இருந்துருக்கீங்களா? சாதாரண பாத்திரத்தில் ஹீட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஹீட் பண்ண என்ன ஆகும்னா, அடிப்பக்கத்தில் இருந்து பபுள்ஸ் மேலே வரும். பார்த்துருக்கீங்களா? திரும்ப கீழே பபுள்ஸ் உண்டாகும். திரும்ப அந்த பபுள்ஸ் மேலே வரும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீட் பண்ணுறப்ப அந்த பபுள்ஸ்க்கு பேர் என்னென்னா மாலிகூல்ஸ், மூலக்கூறுகள். அந்த மூலக்கூறுகள் என்ன ஆகும்னா, அதிகமாக ஹீட் ஆகிறப்ப டக்குன்னு அந்த மூலக்கூறுகள் இயக்கமாகி மேலே வந்துடும். ஏன்னா அதிகமாக வெப்பமாக இருக்கிற இடத்துல இருந்து குறைவாக வெப்பமாக இருக்கிற இடத்துக்கு இந்த மூலக்கூறுகள் இயங்கும். அப்போ இயங்கிருச்சு. அப்போ அந்த இடத்துல எது ஃபில் ஆகும்னா, மேலே இருக்கக்கூடிய மற்ற மூலக்கூறுகள் போய் உட்காரும். அதுவும் சூடுபட்டு அதுவும் மேலே வரும். ஸோ இங்கே நல்லா கொதிக்கிற தண்ணியை பார்த்தீங்கன்னா தெரியும், பபுள்ஸ் அப்படியே ஒரு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் நம்ம குளிக்கிறதுக்கு தண்ணி ஹீட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் போடுவோம். அதில் நீங்கள் அதை நல்லாவே பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா வெப்பச்சலனம், கன்விக்ஷன். சரிங்களாப்பா? ரைட். அப்போ வெப்பச்சலனம்ன்றது ஒரு திரவத்தின், அந்த வார்த்தை முக்கியம், அதிக வெப்பமுள்ள பகுதியில் இருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால், வார்த்தையை கவனிச்சிங்களா? மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுவதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா வெப்பச்சலனம்ன்றோம். சரிங்களா? அப்போ இந்த 2 பாயிண்ட் முக்கியம் இதில். ஒன்று திரவம், ஏற்கனவே பார்த்தோம் வெப்ப கடத்தல் எதில் பார்த்தோம்? திடப்பொருளை பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா திரவம், அதுவும் உண்மையான இயக்கம், மூலக்கூறோட இயக்கம் இருக்குது, அங்கே மூலக்கூறு இயக்கம் இல்லை. இந்த 2 தான் இதில் கீ பாயிண்ட். சரிங்களா? ஸோ வாட் இஸ் எ கன்வெக்ஷன்? Convection is the flow of heat through a fluid from places of higher temperature to places of lower temperature by movement of the molecule, அதாவது movement of the fluid itself. Okay, right. இந்த சூடான காற்று பலூன்களை பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்த்து ஓரளவு உங்களுக்கு புரியும். இந்த சூடான காற்று பலூன்கள், ஸோ இதுதான் சூடான காற்று பலூன்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதில் ஆள் நிற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஃபயர் உண்டாக்குவாங்க, ஒரு தீ ஜுவாலையை உண்டாக்குவாங்க. அது என்ன பண்ண தெரியுங்களா? அந்த பலூனுக்குள்ளே அந்த பாட்டம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்று மூலக்கூறுகள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த திரவம், நீங்களே திரவம் அல்லது காற்று, இந்த 2 மூலக்கூறுகளுக்குமே வெப்பச்சலனம் பொருந்தும். சரிங்களா? அப்போ காற்று மூலக்கூறு என்ன ஆகும்னா ஹீட் ஆகும். ஹீட் ஆகி இந்த பலூனுடைய மேல் பகுதிக்கு போயிடும். அந்த மேல் பகுதியில் இருக்க காற்று திரும்ப இங்கே வரும், திரும்ப ஹீட்டாகி மேலே போகும், அடுத்து கீழே வரும். ஸோ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனம் மாதிரி தான் இதுவும் செயல்படும். அந்த வெப்பச்சலனம்னால என்ன ஆகும்னா, இந்த மேலே போகக்கூடிய காற்று மூலக்கூறுகள் அந்த பலூனையும் சேர்த்து மேலே கொண்டு போகும். ஸோ பறக்க முடியும். சரிங்களா? சூடான காற்று பலூன்கள் சினிமாக்களில் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்க முடியும். சரிங்களா? ஹாட் ஏர் பலூன்ஸ் பறக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த கன்விக்ஷன் தான் காரணம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ கன்வெக்ஷனுடைய டெய்லி லைஃப் விஷயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஹாட் ஏர் பலூன் பார்த்தோம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீசஸ்னால் நிலக்காற்று கடல் காற்றுன்னுவாங்க. ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் அடிக்கடி கேள்விகள் வரும், நம்ம ஆட்கள் தப்பாக எழுதுவாங்க. ஸோ அதை ரீட் பண்ணுறதுக்கு நான் சொல்ல நல்லா கேளுங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதாவது காலையிலேருந்து ஒரு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம தண்ணியில் குளிச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஜில்லுன்னு ஃபீல் பண்ணுவோம். கடலில் குளித்தா ஜில்லுன்னு ஃபீல் பண்ணுவோம். பட் தரையில் அந்த மணலில் படுத்து என்ன ஆகும்? அவ்வளோதான், கருவாடாக போயிடுவோம். ஏன்னா அந்த மணலில் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ என்னென்னா தரைப்பகுதியில் ஹீட் அதிகமாக இருக்குது, பட் தண்ணியில் போனால் எப்படி இருக்குது? ஹீட்டு கம்மியாக இருக்குது. எனக்கு ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீல் பண்ணுறோம், குளிர்ச்சியாக ஒரு ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் கடலில் குளிக்கிறது. இப்போ நீங்களே இந்த டே டு லைஃப்பில் நடக்கிறத நான் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். அப்போ என்னென்னா பகல் நேரங்களில் தரைப்பகுதி ரொம்ப ஹீட் ஆகுது, நீர்ப்பகுதி கடல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ஹீட் ஆகுது. அப்போ அதிகமாக ஹீட் ஆகிற இடத்துல இருந்து கம்மியாக ஹீட் ஆகிற இடத்துக்கு மூலக்கூறுகள் இயங்குமா இயங்காதான்? கண்டிப்பாக இயங்கும்.
சரிங்களா? அப்போ எங்கே இருந்து காற்று எங்கே வீசும்? தரையிலிருந்து காற்று கடலை நோக்கி வீசும். சரிங்களா? அப்போ எங்கேருந்து வீசுது? தரையிலிருந்து வீசுறதுனால இதுக்கு பேர் நிலக்காற்று. புரிஞ்சு போச்சுங்களா? ஸோ நான் உங்கள் பாடத்தில் நான் அந்த ரீட் பண்ணலை, ஜஸ்ட் உங்களை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். புரிஞ்சு போச்சு. இது நிலக்காற்று, அவ்வளோதான். ரைட். இப்போ அப்படியே நீங்கள் இரவு நேரங்களில் அப்படியே 6 மணிக்கு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கடல் ஓரத்தில் நம்ம காற்று வாங்குவோம். ஏன்? ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று வாங்குறதுக்காக ஃபீல் பண்ணுவோம். அந்த ஜில்லுன்னு காற்று எங்கேருந்து கிடச்சது தெரியுங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா, இரவு நேரங்களில் நம்முடைய தரைப்பகுதி வேகமாக வெப்பத்தை இழந்துடும். பட் அந்த நீரில் இருக்கக்கூடிய வெப்பம் இழந்து இருக்காது. ஏன்னா நீரில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், கடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும், தரையில் வெப்பம் கம்மியாக இருக்கும். எப்போ? மாலை நேரத்துக்கு மேலே போகிறப்ப. இப்போ காற்று எங்கிட்டிருந்து வீசும்? நம்முடைய கடல்லிருந்து தரையை நோக்கி வீசும். சரிங்களா? கடல்லிருந்து தரையை நோக்கி வீசும். அப்போ எங்கேருந்து வீசுது? கடல்லிருந்து. இதுக்கு பேர் கடல் காற்று. இதுக்கு பேர் என்ன காற்று? கடல் காற்று. புரியுதுங்களா? இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அப்போ தரையிலிருந்து கடல் நோக்கி வீசுனா அதுக்கு பேர் நிலக்காற்று, கடல்லிருந்து தரையை நோக்கி வீசுச்சுன்னா அதுக்கு பேர் கடல் காற்று. ரைட்டுங்களா? ஸோ இங்கிலீஷில் சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் அப்படின்வாங்க. ஸோ டூரிங் டே டைம் த ஏர் இன் கான்டாக்ட் வித் த லேண்ட் becomes hot and rises. Now the cool air over the surface of the sea replaces it. It is called the sea breeze. During night time, air above the sea is warmer. As the warmer air over the surface of the sea rises, cooler air above the land moves towards the sea. It is called the land breeze. இப்போ land breeze என்னது, sea breeze என்னது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ வேறு என்ன டே டு லைஃப்பில் இந்த கன்வெக்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வின்ஸ், காற்றோட்டம். காற்று வீசுறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய வீட்டில் காற்று சூப்பராக வீசுது அப்படின்வீங்க. காற்று வீசுதுன்னா அந்த பக்கம் என்ன எப்படின்னா ஹீட்டு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், இந்த பக்கம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு காற்று என்ன பண்ண தான் வீசும்? காற்று வீச தான் செய்யும். சரிங்களா? ஸோ நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சிட்டால் போதும். காற்றானது அழுத்தம் அதிகமான பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவான பகுதிக்கு செல்லும். சூடான காற்று மேலெழும்பி செல்வதால் அங்கு குறைந்த அழுத்தம் உருவாகும். குளிர்ந்த காற்று அதிக அழுத்த பகுதியிலிருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும். அதனால தான் நம்ம அதை ஜில்லுன்னு ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு பேர் காற்றோட்டம், வின்ஸ். ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏரியா ஆஃப் ஹை ப்ரெஷர் டு ஏரியா ஆஃப் லோ ப்ரெஷர். த வார்ம் ஏர் மாலிகூல்ஸ் ஓவர் ஹாட் சர்ஃபேஸ் ரைஸ் அண்ட் கிரியேட் லோ ப்ரெஷர். ஸோ கூலர் ஏர் with the high pressure flows towards low pressure area. This causes wind flow. ஸோ ஜஸ்ட் இதை ரீட் பண்ணலே போதும். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய தான் முக்கியமான விஷயம், புகைப்போக்கி, சிம்னிஸ். ஸோ புகைப்போக்கிகள் நம்முடைய தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா புகைப்போக்கிகளை உயரமாக அமைச்சிருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வாயுக்கள், நச்சு வாயுக்கள் பார்த்தீங்கன்னா ஹீட்டோடு வரும். அப்போ என்ன, ரொம்ப கொஞ்சம் உயரமாக வச்சிட்டாங்கன்னா அது மேலே தான் போகும். என்னென்னா அது வெப்பமான காற்று மேல் நோக்கி வெப்பச்சலனத்தின் காரணமாக மேல் நோக்கி தான் போகும். ஸோ தரைப்பகுதிக்கு வராது. அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரூல்லே பார்த்தீங்கன்னா உயரமான புகைப்போக்கிகளை அமைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூலே இருக்குது. அது ஏன் தெரியுங்களா? இதுதான் காரணம். ஏன்னா கொஞ்சம் உயரமாக வச்சிட்டாங்கன்னா தரைப்பகுதிக்கு திரும்ப வராது. ஏன்னா சூடான காற்று அந்த உயரமான புகைப்போக்கி விட்டு வெளியே போகிறப்ப சூடான காற்று மேலே இருக்கும், குளிர்ந்த காற்று கீழே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த சூடான காற்று மேல் நோக்கி தான் போகும், அது கீழ் நோக்கி வராது. அதனால் நமக்கு பாதிப்புகள் கம்மினால தான் அந்த புகைப்போக்கிகளை சிம்னிஸை பார்த்தீங்கன்னா உயரமாக வைக்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு ரூலே உண்டு. ஸோ ஜஸ்ட் இதை ரீட் பண்ணி பார்த்துங்க போதும். ஸோ 2 டைம் முடிச்சிட்டோம். வெப்ப கடத்தல் கண்டக்ஷன் முடிச்சிட்டோம், வெப்பச்சலனம் கன்விக்ஷன் முடிச்சிட்டோம். தேர்ட் ஒன் ரேடியேஷன் பார்க்க போகிறோம், வெப்ப கதிர்வீச்சு. இப்போ வெப்ப கடத்தல் எடுக்கிறப்ப என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை வச்சோம், ஆனால் மூலக்கூறில் இயங்கலை, ஆனால் ஒரு பொருளை வச்சோம். அடுத்து 2வது வெப்பச்சலனம் எடுக்கிறப்ப பொருளெல்லாம் வைக்கலை, பட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? தண்ணியாவது அல்லது ஒரு கேஸாவது இருந்துச்சு. அதனால் வெப்பச்சலனம் உண்டாச்சு. பட் இப்படி எதுவுமே இல்லாமல் வெப்பம் பரவுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வெப்ப கதிர்வீச்சு. எதுவுமே இல்லாமல் எப்படி சார் வெப்பம் பரவும்? இப்போ சூரியன்லேருந்து பூமிக்கு வெப்பம் பரவுதுன்னா நம்ம பூமியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் காற்று இருக்குது, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. ஒரு ஏறக்குறைய ஒரு 300 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன்.
அதுக்குள்ளே மட்டும்தான் நம்ம காற்று இருக்குது. இப்போ அதுக்குள்ளே வரப்போ மூலக்கூறுகள் இயங்கிரும், ஓகே, அது வேறு. அதுக்கு மேலே சூரியன் அதுக்கு மேலே எவ்வளோ லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கு. இப்போ அங்கே இருந்து அந்த வெப்ப ஆற்றல் எப்படி பூமிக்கு வந்தது? இடையில எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி ஸ்பேஸ் தான், காற்றெல்லாம் அங்கே இல்லை. எந்த ஒரு கம்பியோ ஒரு கட்டையோ அல்லது தண்ணியோ காற்றோ எதுவுமே இல்லை. ஆனாலும் வெப்பம் பரவி இருக்குது. இப்படி எந்த ஒரு பொருளுடைய ஹெல்ப்பும் இல்லாமல் வெப்பம் பரவுச்சுன்னா அதுக்கு பேர் ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சு அப்படின்வாங்க. ஸோ அந்த லைனை ரீட் பண்ணி பாருங்கள், முதல் லைன்லேயே இருக்கும். ஸோ எந்த ஒரு பருப்பொருளின் உதவியுமின்றி வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதை நாம் வெப்ப கதிர்வீச்சு என்கிறோம். இவ்வளோதாங்க. ஸோ ரேடியேஷன் இஸ் த மெத்தட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் that does not require particles to carry the heat energy. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிறையா இருக்குது. அடுத்த லைன் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த முறையில் சூடான பொருட்களிலிருந்து வெப்பமானது அலைகளாக பரவும். எப்படி பரவுதான்? வேவ்ஸாக பரவுதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகள் எப்படி பரவுமா? மின்காந்த அலைகளாக தான் பரவுமா. அது அடுத்த பாயிண்டில் வரும், சொல்கிறேன் பாருங்கள். வெப்ப கடத்தலும் வெப்பச்சலனமும் மேலே பார்த்த கண்டக்ஷனும் கன்விக்ஷன் ரெண்டும் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்காது? வெற்றிடத்தில் நடக்காது. ஆனால் அது நான் நடைபெறக்கு என்ன தேவை? ஒரு பொருள் தேவை. ஆனால் வெப்ப கதிர்வீச்சு நடைபெற எந்த ஒரு பொருளும் தேவையில்லை. சரிங்களா? ரைட். இந்த வெப்ப கதிர்வீச்சை ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய மின்காந்த அலைகளாக கருதலாம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எதுப்பா? இந்த ரேடியேஷனில் இருக்கக்கூடிய வேவ்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி பரவுமா? அலைகளாக மட்டும் இல்லை, மின்காந்த அலைகளாக பரவுமா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ரேடியேஷன் இஸ் தி ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். பொதுவாக இந்த ரேடியேஷனுடைய மெயின் சோர்ஸை எதை பார்க்குறாங்கன்னா சூரியனை தான் பார்க்குறாங்க. ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கதிர்வீச்சு அதிகமாக கிடைக்குது. ஓகே. பொதுவாக ஒரு பொருள் 0 கெல்வின் டெம்பரேச்சருக்கு மேலே இருந்தாலே அந்த பொருள் என்ன உண்டாகுமா? வெப்ப கதிர்வீச்சு உண்டாகுமா? 0 கெல்வினுக்கு மேலே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். சரிங்களா? சில பொருட்கள் வெப்பத்தை உமிழும், கக்கிரும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா வெப்பத்தை உட்க வரும், அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த ரேடியேஷன் ரெண்டுமே நடக்கும். சரிங்களா? அதாவது ரேடியேஷன் இஸ் எமிட்டட் பை ஆல் பாடிஸ் எபவ் 0 கெல்வின். சம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்சார்ப்ஸ் ரேடியேஷன் அண்ட் சம் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் தம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பாருங்கள், அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த விறகு அடுப்பில் ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணுறதுல இந்த வெப்பம் பரவும் முறை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மெத்தடு, மொத்தம் 3 மெத்தடு. இந்த மூணு மெத்தடுமே அதில் வந்து கரெக்டாக வரும். எதுலன்னா நம்ம விறகு அடுப்பில் ஹீட் பண்ணதில்லை. என்ன சார் சொல்கிறீங்க? உண்மைதான். எப்படின்னு பாருங்கள். ஒரு விறகை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த விறகுல இப்போ ஒரு பக்கம் நெருப்பு பற்றிக்கும், மறுபக்கம் தொட்டால் ஹீட்டாக இருக்கும்னா இருக்காது. பட் கொஞ்சம் நேரத்துக்கு தொட்டு பாருங்கள், லைட்டாக அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கட்டையின் வழியாக மூலக்கூறுடைய இயக்கம் இல்லாமலேயே என்ன வந்திருக்குன்னா வெப்பம் பரவி இருக்கு. என்ன பண்ணியிருக்கு? வெப்பம் பரவி இருக்கு. அப்போ வெப்ப கடத்தல். இன்னொன்று, இந்த பாத்திரத்தில் வெப்பம் பரவுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தல் தான். ஏன்னா அலுமினிய பாத்திரமாக இருந்து என்ன பண்ணோம்? ஸோ அலுமினிய மூலக்கூறுகள் மூவ் ஆகாது, ஆனால் வெப்பம் அடிப்பகுதியிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் பரவி இருக்கு. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன? ஏறக்குறைய வெப்ப கடத்தல் தான். அடுத்து வெப்பச்சலனம் நடந்திருக்கு. கன்வெக்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாத்திரத்துடைய அடிப்பகுதி ஹீட்டாக இருப்ப மூலக்கூறுகள் மூவ் ஆகி மேலே போகும், மேலே இருக்க மூலக்கூறுகள் கீழே வரும். அதனால தான் உணவு சமைக்கப்படுது. நமக்கு ரீசன் இப்போ தான் பார்த்தோம். அந்த குக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் சேஞ்சுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது உணவு சமைத்தல் ஒரு வேதியியல் மாற்றத்துக்கு உதாரணம். அந்த வேதியியல் மாற்றத்தை கொடுக்கறது அந்த வெப்பச்சலனம் தான், கன்வெக்ஷன். ஸோ இது ரெண்டுமே இருக்குது. இது நம்ம ஏற்கனவே நடத்தும் தான் தெரியும். ஸோ இந்த ரேடியேஷன் எங்கே சார் இருக்குது? ஏன்னா வாயு மூலக்கூறு இருக்குது, கட்டை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் வந்து நம்ம கதிர்வீச்சு வரும் அப்படின்னா, ரொம்ப அந்த பாத்திரம் ஹீட் ஆகிறப்ப அல்லது விறகு நல்லா எரியிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தள்ளி உட்காந்துருந்தாலும் அந்த அனலை ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப அனலிக்க தள்ளி உட்கார அப்படின்னு. நிறைய அதிகமான இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக ஏதாச்சும் ஒரு தீ விபத்து ஏற்படுற இடங்களில் பக்கத்தில் நிற்க முடியாது, தள்ளி தான் நிற்க முடியும். ஏன்னா அனல் அடிக்கும். ஸோ அந்த நீங்கள் சொல்கிறக்கூடிய அந்த அனல் தான் அந்த மின்காந்த அலைகள், ரேடியேஷன்.
எந்த ஒரு இதுவுமே அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒருவேளை காற்றோ எந்த ஒரு இது இல்லாமல் இருந்தாலும் பரவி இருக்கும். அப்போ அந்த என்ன நடந்திருக்கு, ரேடியேஷன் நடக்கும். ஏன்னா 0 கெல்வினுக்கு மேலே போனாலே அந்த பொருள் என்ன பண்ணும், ரேடியேஷனையும் கொடுக்கும். அப்போ அந்த ஒரு சாதாரண ஒரு விறகு சமைக்கிறதுல 3மே ஆப்ட் ஆகுது. சரிங்களா, இதுதான் அவங்க டூயினோவில் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா டே டு லைஃப்பில் ஒரு 3 விதமான பயன்களை கொடுக்குது. 3 மட்டும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம 9th புக்கில் ஒரு 3 தான் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற ஆடைகள் சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்கள் சொல்லுவாங்க. வெயில் காலத்தில் ஒயிட் ட்ரெஸ் போடணும், நம்முடைய குளிர்காலங்களில் பிளாக் ட்ரெஸ் போடணும் அப்படின்வாங்க. ஏன் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை நிறம் ஒளி என்ன பண்ணோம்னா பிரதிபலிக்கும், வெப்பத்தை பிரதிபலிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போகாது. ஸோ நம்ம உடம்பு குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணும். சரிங்களா, அப்போ நம்ம உடம்பை குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுறதுக்கு வெயில் காலங்களில் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுறது பெட்டர். சரிங்களா, அடுத்து அப்போ குளிர்காலம் என்ன ட்ரெஸ் போடணும், பிளாக் கலர் ட்ரெஸ் போடணும். அப்போ தான் உள்ளே கொஞ்சமாவது வார்மாக இருக்கும். சரியா, ரைட். இதில் யாருக்குமே டவுட் வராது. எனக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே ஆல்ரெடி நம்ம டே டு லைஃப்பில் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்க ஒரு விஷயந்தான். சரிங்களா, ஸோ ஒயிட் ஆர் லைட் கலரும் பயன்படுத்தலாம், பிளாக் கலரை தவிர. கிளாத்ஸ் ஆர் குட் ரிஃப்ளெக்டர்ஸ் ஆஃப் ஹீட், த கீப் ஆர் கூல் டூரிங் சம்மர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமையல் பாத்திரங்களுடைய அடிப்பகுதி கருப்பு நிற வண்ணத்தை பூசியிருப்பாங்க. இப்போ நம்முடைய பழைய காலங்களில் விறகு சமைச்சு பார்த்தீங்கன்னா கீழே கறி பிடிச்சிருக்கும். கறி பிடிச்சாலும் விட்டுருவாங்க அது அப்படியே. ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வெப்பத்தை நல்லா என்ன பண்ணும், உள்ளே அப்சர்வ் பண்ணும். சீக்கிரமாக அந்த பாத்திரத்தில் வைக்கப்படும் சமைக்கிறதுக்கு அது ஒரு வகையில் பயன்படும், அந்த நிறம் பயன்படும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி இந்த குக்கர்லாம் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் அடிப்பாகத்தை பார்த்தீங்களா பிளாக் கலர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நல்லா ஹீட் ஆகிறதுக்காக பிளாக் கலரை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஃபியூவலை மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஏன்னா அந்த நிறமே பார்த்தீங்கன்னா வெப்பத்தை டக்குன்னு அப்சர்வ் பண்ணுறதுனால சீக்கிரமாக அந்த நம்ம பண்ணக்கூடிய குக்கிங் முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூவல் மிச்சமாக ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ சமையல் பாத்திரம் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு நிற வண்ணத்தை பூசுறதுக்கு காரணம் இதுதான். இன்னொன்று, கருப்பு நிறமானது அதிக கதிர்வீச்சனை உட்க வரும். பிளாக் ட்ரெஸ் எப்படி இருக்குது, அதிகமான ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். மூணாவது, விமானத்தின் புறப்பரப்பு மிகவும் பளபளப்பாக இருக்கும். ஏன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய விமானத்தின் மீது விழக்கூடிய கதிர்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். இல்லைனா அப்சர்வ் பண்ண என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிறவங்க வெந்து சாக வேண்டியதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் அலுமினியம் கோட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஹீட்டை என்ன பண்ணினா ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ உள்ளே கூலாக ஃபீல் பண்ண முடியும். சர்ஃபேஸ் ஆஃப் ஏர்பிளைன் இஸ் ஹைலி பாலிஷ்டு பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் ரிஃப்ளெக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ரேடியேஷன் ஃப்ரம் தி சன். ஸோ பாலிஷாக இருந்தாலே பொதுவாக என்ன பண்ணிடும், ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். பளபளப்பாக இருந்தாலே அந்த ஹீட்டை என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு சொல்லிடுறேன். ஹீட்டுன்னு என்னென்னு பார்த்தோம், அடுத்து டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் வெப்பத்துடைய விளைவுகள் மொத்தம் 4 விளைவுகளை பார்த்தோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வெப்பம் கடத்தக்கூடிய வழிகள் 3 வழிகள் பார்த்தோம். வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், இன்னொன்று வெப்ப கதிர்வீச்சு. ஸோ 3 என்னன்னு பார்த்துட்டு டெஃபினேஷன் பார்த்துட்டு அது டே டு லைஃப்பில் நமக்கு எப்படிலாம் பயன்படுதுன்னு பார்த்தோம். ஸோ இதுலேருந்து கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, ரைட்டுங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ டு ஆல். ஸோ இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸை எனக்கு பர்சனலாக அனுப்பிச்சிடுங்க. தேங்க்யூ.